அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு 7 கிரகநிலைகள் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை கடந்து செல்லக்கூடிய இந்த வேளையில் வாழ்வில் நடைபெற போகும் அதிசய நிகழ்வு என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்கள் நிகழப்போகிறது மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில். ஏனென்றால் பல கிரகநிலைகள் தனஸ்தானத்தை கடந்து செல்லக்கூடிய இந்த சூழலில் மிகவும் வலுவாக குரு மற்றும் கேதுவின் பார்வையும் தனஸ்தானத்தில் பதிவதால் நிச்சயமாக கிரகநிலைகளின் அமைப்பால் ஏற்படக்கூடிய வானில் நடைபெறும் அதிசய நிகழ்வு மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிசயம் நிகழப்போகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகை சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி திருக்கணிதத்தின்படி தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி தனஸ்தானத்தில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் இருக்கிறார். மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து முழுமையாக விலகுகிறாருங்க. எனவே அதற்கு முன் தனஸ்தானத்தில் மிக வலுவாக ராகுவுடன் இணைந்திருக்கிறார். ராகு மட்டுமல்ல, செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் என பல கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் வருகிறார். அதே போன்று சந்திரனும் ஜென்மராசியில் இருந்து விலகி 2, 3 என பல இடங்களை வலுப்படுத்த போகிறது. இப்படி இந்த 7 கிரகநிலைகள் மிகவும் வலுவாக தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை விட இரட்டிப்பு நன்மையும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக 6ஆம் இடத்தில் அமர்ந்து மிக வலுவாக தனஸ்தானத்தை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். எனவே இந்த 7 கிரகநிலைகளும் புனிதமடைகிறது. குடும்பத்தில் பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை குரு உருவாக்குகிறார். ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கேது அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் தனது சப்தம பார்வையை 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தின் மீது செலுத்துகிறாருங்க. எனவே பல சிரமங்கள் உறுதியாகவே விலகுகிறது. இப்படி பல கிரகநிலைகள் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய வேளையில் 7 கிரகநிலைகள் தனஸ்தானத்தை கடந்து செல்கின்றன. எனவேதான் உறுதியாகவே தனஸ்தானத்தை பல கிரகநிலைகள், அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களாகிய 9 கிரகநிலைகளுமே ஏதோ ஒரு வகையில் வலுப்படுத்தும் இந்த தருணம் என்பது இல்லத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல சுப நிகழ்வுகளும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான சந்தர்ப்பம் நடைபெறக்கூடிய ஒரு வேளையாக நமது முன்னோர்கள் நமக்கு கணித்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஜோதிடம் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு நபர் நீண்ட தூர பயணம் ஒன்றை மேற்கொள்வதற்காக ஒரு திட்டம் ஒன்றை தீட்டுகிறார். அது என்ன திட்டம் என்றால், நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளும் போது அந்த பயணத்தில் வழியில் காடுகள், மலைகள், பாலைவனங்கள் என அனைத்தும் இருக்கிறது. அனைத்தையும் கடந்து சென்று அவரது இலக்கை அடைய வேண்டும். இதுதான் அவருடைய லட்சியம். அப்படி அவர் அந்த திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்யும் போது பல கடுமையான சவால்களை கடந்து செல்கிறாருங்க. அப்படி கடுமையான சவால்களை கடந்து செல்லக்கூடிய அந்த நபர் நடுவே வரக்கூடிய பாலைவனத்திற்காக நன்கு திட்டமிடுகிறார். நன்கு திட்டமிட்டு பாலைவனத்தை எப்படி நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று அதிக கவனத்துடன் திட்டமிட்டு அதற்கு ஏற்ற தயாரிப்புகளை சிறப்பாக செய்கிறார். ஆனால் அவர் திட்டமிட்டதை விட பாலைவன சூழல் கடுமையாக இருப்பதால் அங்கு அவருக்கு போதிய அளவிற்கு நீர் கிடைக்கவில்லை. எனவே பாதி தூரத்தை கடந்த சூழலில் அவருக்கு தாகம் அதிகமாக ஏற்படுகிறது. பாலைவனத்தில் எங்காவது நீர் கிடைக்குமா என்று சுற்றி முற்றி திரிகிறார். தூரத்தில் ஒரு குடிசை போன்ற ஒன்று தெரிகிறது. அங்கு சென்றால் ஏதாவது கிடைக்கும் என்று அந்த இடத்தை நோக்கி அவர் விரைகிறாருங்க. அப்படி விரைந்து சென்ற அந்த நபர் அந்த இடத்தின் வெளியே பார்க்கிறார். ஒரு அடி பம்ப் இருக்கிறது. அந்த பம்பை பார்த்தவுடன் அதில் தண்ணீர் வருமா என்று அதை இறைக்க முயற்சி செய்கிறார். பலமுறை அந்த பம்பை அடித்தாலும் அதிலிருந்து ஒரு சொட்டு நீர் கூட வரவில்லை. சரி, வேறு என்ன பண்ணுவது என்று அந்த குடிசைக்குள் செல்கிறார். அங்கு சென்று பார்த்தால் மிக பெரிய பாட்டிலில் நிறைய நீர் இருக்கிறது. அதை பார்த்தவுடன் அவருக்கு ஆனந்தம். அந்த நீரை அப்படியே எடுத்து குடித்து விடலாம் என்று எடுக்கிறார். ஆனால் அந்த பாட்டிலுக்கு கீழ் ஒரு குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது. அவசரப்பட்டு இந்த நீரை குடித்து விட வேண்டாம், இந்த நீரை வெளியில் இருக்கக்கூடிய பம்பில் ஊற்றி அதற்கு பிறகு நீர் இறைக்க முயற்சி செய்யுங்கள், தண்ணீர் நிறைய வரும் என்று எழுதியிருக்கிறது. அதை பார்த்தவுடன் தண்ணீர் நிறைய வரும் என்ற எண்ணம் அவருக்கு வருகிறது.
இருந்தாலும் அவருடைய மனதில் இன்னொரு எண்ணம் தோன்றுகிறது. ஒருவேளை அதில் தண்ணீர் வரவில்லாமல் ஒன்று துளி கூட வராமல் இருக்கிற தண்ணியும் வீணா போயிட்டால் அது நிலைமை ரொம்ப கஷ்டம்தான் என்று யோசிக்கிறார். அந்த வேளையில் சரி, இதில் எழுதியிருப்பதுபடி செய்து பார்ப்போம் என்று அந்த தண்ணீரை கொண்டு போய் அந்த பம்பில் ஊற்றி நீர் இறைக்க ஆரம்பிக்கிறார். அப்போது அவர் நினைப்பதை விட அதிக நீர் வெளியே வருகிறது. அதை தேவையான அளவிற்கு குடித்துவிட்டு அவரிடம் இருக்கக்கூடிய பாட்டில்களிலும் நிரப்பிக் கொண்டு பயணத்தை துவங்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி அவர் பயணத்தை துவங்குவதற்கு முன் மறக்காமல் அந்த மிகப்பெரிய பாட்டிலில் தண்ணீரை பிடித்துவிட்டு அது இருந்த இடத்திலே வைக்கிறார். அந்த குறிப்புக்கு கீழ் இவர் ஒரு குறிப்பு எழுதுகிறார். இது நன்றாக வேலை செய்கிறது என்று எழுதுகிறாருங்க. அதற்கு பிறகு அவருடைய பயணத்தை தொடர்கிறார். இது போன்றுதான் நமது முன்னோர்களும் அவர்களுடைய வாழ்வில் சந்தித்த அனைத்து நிகழ்வுகளையும் கிரக அமைப்புகளையும் வைத்து தயாரித்து கொடுத்ததுதான் இந்த ஜோதிடம். அப்படிப்பட்ட ஜோதிடம் மிக அருமையான நேரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தருணமானது இருக்கிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் சரியாக இந்த வேலையை பயன்படுத்தி கொண்டால் நினைப்பதை விட அமோகமான மாற்றமும் வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடுவதற்கான சிறப்பான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை விட ஜென்மராசியை விட்டு பல கிரகநிலைகள் கடந்து சென்ற நிலையில் இனி ஆரோக்கியத்தில் பெரிய அளவில் தொல்லை ஏற்படாது. ஆரோக்கியம் பரிபூர்ண சுகம் நிறைந்தவையாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூட போகிறது. பண பற்றாக்குறை இந்த தருணத்தில் விலகும். உஷ்ண ரீதியாக இருந்த அனைத்து தொல்லைகளும் விலகக்கூடிய ஒரு தருணமாக சூரியன் ஜென்மத்தை விட்டு விலகி இருப்பதால் கிடைக்க போகிறது. நெருங்கிய உறவினர்களிடம் இருந்த வாக்குவாதம் இந்த தருணத்தில் விலகும். மன அமைதி இல்லாமல் விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்த சூழலில் சரியான முடிவெடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தை சிறப்பாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்களுடைய கனவுகள் நினைவாகக்கூடிய வகையில் பல திட்டங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது பண விரயத்தை தவிர்த்து இந்த தருணத்தில் பயணங்களை இனிமையாக மாற்றிக்கொள்வதோடு பல வரவிற்கான நல்ல சந்தர்ப்பங்களை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளும் நினைப்பதை விட சிறப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது. உத்தியோகம் தொழில் ரீதியாக அதிருப்தியான சூழல் இருந்த நிலையில் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் கிடைப்பதோடு திருப்திகரமான ஒரு சூழல் ஏற்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உண்டு. தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுகிறது. தொழில் ரீதியான சிக்கல்கள் பெரும்பாலும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். வங்கிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். எதிர்பாராத ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சிறப்பாக சந்திக்கும் தருணமாக இந்த வேலை மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைந்து முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.